வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பவர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு சுவையான சூப்பரான குளத்து மீன் பொரியல் எப்படி பொரியல்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரை கிலோ மீன், அதாவது குளத்து மீன், கட்லா கெண்டைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அதாவது மீன் சில பேருக்கு சாப்பிட்டா கொஞ்சம் வாயு மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வராது. அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போடுதோம். உரப்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகும் சீரகமும் இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு விடுதோம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போட்டு விடுதோம். அதாவது மீன் நல்லா முறுமுறுன்னு வரும் போட்டால். இருந்தாலும் உப்பும் போட்டுக்கிடுவோம். இப்போ அதை நல்லா விரைவி வச்சுக்கிடுவோம். விரைவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ விரைவி வச்சாச்சு. ஒரு மணி நேரம் ஊறிட்டு, 1 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம பொரிச்சு எடுப்போம். அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்ருவோம். கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கு இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் சூடாகிட்டு, இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம ஒவ்வொரு துண்டாக போட்டு எடுத்துக்கிடுவோம். மிதமான சூட்டில் போட்டு எடுத்தால் நல்லா கருவாமல் வரும். பாருங்கள், மீன் பொரிச்சது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை, சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.